தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதை அடுத்து திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி ஆட்சி அமைத்தது. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. கடந்த மாதம் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. தேர்தலில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு கடந்த 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின. இதில் 108 இடங்களில் வென்று தவிக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. திமுகவுக்கு 59 இடங்களும் அதிமுகவுக்கு 47 இடங்களும் கிடைத்தன. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அடுத்த அரசு அமையும் வரை காபந்து அரசை நடத்தும்படி முதல்வர் ஸ்டாலினிடம் கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் அறிவுறுத்தினார். தவிக ஆட்சி அமைக்க 5 எம்எல்ஏக்களை வைத்துள்ள காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் கவர்னரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்நிலையில் மே 5ஆம் தேதியுடன் 16வது சட்டசபை கலைக்கப்படுவதாக கவர்னர் அர்லேகர் அறிவித்துள்ளார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை லோக்பவன் வெளியிட்டுள்ளது. புதிய அரசு பதவியேற்றதும் 17வது சட்டசபை நிகழ்வுகள் துவங்கும் என அதிகாரிகள் கூறினர்.